Hello students, 11th standard business max chapter 5 differential calculus அதில் exercise 5.6ல இப்போ நம்ம பார்க்க போகிறது question number 3. கொஸ்டினில் வந்து if 4x plus 3y is equal to log 4x minus 3y அப்படின்னா find dy by dx. dy by dx வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியிருக்கோம். differentiate with respect to x. இப்போ என்ன வரும்? 4xக்கு differentiation value 4னு இருக்கும் plus 3 yக்கு differentiation dy by dx உங்களுக்கு தெரியும் is equal to log xக்கு differentiation என்ன வரும்னா 1 by x. அப்போ log 4x minus 3xனா 1 by 4x minus 3xனு வரும் 3y. log xக்கு 1 by x 1 by xனு எழுதணும். xக்கு பதிலாக ஏதோ இருக்குது அதை அப்படியே எழுதிடுறோம். 1 by இந்த வேல்யூ எழுதிடுறோம். லாகோட differentiation முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 4xக்கு என்ன வரும்னா 4னு வரும் மைனஸ் 3 ஒய்க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும் அப்படின்னா dy by dxனு வரும். அடுத்தது சாதாரண மல்டிப்ளிகேஷன் என்ன 4 ப்ளஸ் 3 dy by dx அப்படிங்கிறது எல்ஹெச்எஸில் இருக்கிறது. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடும். என்ன வரும் 4x மைனஸ் 3y is equal to என்ன இருக்குன்னா 4 minus 3 dy by dx. இந்த வேல்யூ அப்படியே இருக்குது. இந்த டினாமினேட்டரை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். மேலே 4x minus 3y அப்படின்னு வந்துடுது. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் 4ஆல் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 4 into 4x 16x. அப்புறம் 4 into minus 3y minus 12y. 4ஆல் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது ப்ளஸ் 3 dy by dx ஆல் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது 3 4 12 x dy by dx. 3 dy by dx ஆல் 4x மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது இந்த வேல்யூ. அடுத்தது மைனஸ் 3 into 3 9 y அப்புறம் dy by dx is equal to இங்கே இருக்கிற as usual 4 minus 3 dy by dx. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? dy by dx டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட போகிறோம். இந்த பக்கம் எல்ஹெச்எஸில் வந்து dy by dx என்ன இருக்குது? 12x dy by dx அப்புறம் மைனஸ் 9y dy by dx அப்புறம் ஆர்ஹெச்எஸில் மைனஸ் 3 dy by dx எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 3 dy by dx. அப்போ எல்லாத்தையும் எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். சீக்வல் டு ஏற்கனவே ஆர்ஹெச்எஸில் 4 இருக்குது. அப்புறம் பேலன்ஸ் இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 16x அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 16x மைனஸ் 12y அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 12y. எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ எல்ஹெச்எஸில் எல்லா இதுலேயுமே வந்து dy by dx இருக்குது, காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துரும். dy by dxஐ வெளியில் எடுத்துரும். dy by dxஐ வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு மிச்சம் என்ன இருக்குங்க? 12x மைனஸ் 9y ப்ளஸ் இதில் 3 is equal to இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிடும் 4 minus 16x plus 12y அப்படியே எழுதிடும். அடுத்தது இதில் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 அதனால் என்ன செய்யலாம்? 3ஐ வெளில எடுத்துடலாம். இதுலேருந்து 3ஐ வெளில எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 dy by dx 3ஐ வெளில எடுத்துடுறோம். எல்லாத்துலேயும் 3ஐ வெளில எடுத்துட்டோம்னா 4x மைனஸ் 3ஐ வெளில எடுத்துட்டோம்னா 3y இங்கே 3ஐ வெளில எடுத்துட்டோம்னா 1 ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 4. அதனால் இங்கே காமனாக வெளியில் வந்து 4 எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 4 4 16. அதனால் 4ஐ வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் 4x. இங்கே 3 4 12. 4ஐ வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் 3 இருக்கும் y 3y. therefore dy by dx தான் நமக்கு வேணும். dy by dx தானே கணக்கில் கேட்டிருக்காங்க. சீக்வல் டு ஆல்ரெடி அங்கே ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது? 4 into 1 minus 4x plus 3y. இது ஆர்ஹெச்எஸில் இருக்குது. இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே dy by dx தவிர மீதி எல்லாம் ஆர்ஹெச்எஸ் போகும்போது இந்த 3 அந்த பக்கம் போகிறப்ப by 3. அதே போல் இந்த ப்ராக்கெட் டேர்மும் ஆர்ஹெச்எஸ் போகும்போது டினாமினேட்டரில் வரும். அப்படியே வரிசையாக 1 ப்ளஸ் 4x மைனஸ் 3y. இதுதான் கணக்கில் கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு இதோட முடியுது.
ஓகே.